50 ஆண்டுகள் அதிகார பகிர்வை மருத்துவர்களின் வருத்தமே தாவேகா ஆட்சிக்கு எதிரான விமர்சனம் என MP வைத்திலிங்கம் கருத்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த MP வைத்திலிங்கம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுக தனது எதிரிகளை சரியாக மதிப்பீடு செய்யாததே தோல்விக்கு காரணம் என தெரிவித்தார். காங்கிரசும் 50 ஆண்டுகளாக அதிகார பகிர்வை மறுத்தவர்கள் தற்பொழுது தாவேகா அரசை குறை கூறுவது அவர்களது வருத்தத்தின் வெளிப்பாடுதான் என்றும், ஆட்சியில் பங்கு தர தயாராக இருப்பது காங்கிரஸ் மட்டுமே என்று அவர் கூறினார். மேலும் தட்டாஞ்சாவடி தொகுதி மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும், தமிழகத்தில் 2 திராவிட கட்சிகளும் அதிகாரத்தை பகிர விரும்பாத நிலைப்பாட்டில் இருந்ததாகவும் வைத்திலிங்கம் கடுமையாக விமர்சித்தார். புதுச்சேரி திருக்கனூர் அருகே மண்ணாடிப்பட்டில் திருடப்பட்ட மோட்டார் பைக்குடன் சுற்றித் திரிந்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தென்னஞ்சாலை பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரனின் மோட்டார் பைக் கடந்த 24ஆம் தேதி திருடப்பட்ட நிலையில் அவரது புகாரின் பேரில் திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் மதுரப்பாக்கம் எல்லைப் பகுதியில் சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்ற வாகன சோதனையில் சந்தேகத்திற்கிடமாக வந்த பைக்கை சோதனை செய்தபொழுது அது திருடுபோன பைக் என்பது தெரியவந்தது. இதையடுத்து விழுப்புரம் சிந்தாமணி பகுதியைச் சேர்ந்த அரவிந்தன் என்பவரை போலீசார் கைது செய்து பைக்கை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட அரவிந்தன் மீது விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தில் ஏற்கனவே அடிதடி வழக்கு நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா நடத்திய தேசிய அளவிலான பேட்மிண்டன் போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த மாணவன் முதலிடத்தை பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார். அவர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அகில இந்திய அளவில் பேட்மிண்டன் போட்டியை நடத்தியது. இந்த போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், புதுச்சேரி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். ஒரு மாதம் நடைபெற்ற பேட்மிண்டன் போட்டியில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் விளையாடிய புதுச்சேரி மாணவன் பிரஜன் இந்திய அளவில் முதல் வீரராக தேர்வு செய்யப்பட்டு அவருக்கு விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்திய அளவில் முதலாவதாக தேர்வு செய்யப்பட்ட மாணவன் பிரஜன் விருது பெற்ற மற்றும் சான்றிதழ்களையும் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் காண்பித்து ஆசி பெற்றார். பேட்மிண்டன் போட்டியில் இந்திய அளவில் 13 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டதில் முதல் ரேங்கை எடுத்து இந்தியாவிற்கே பெருமை சேர்த்த புதுச்சேரி வீரருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள குடிநீர் இரவை நிலையத்தில் MLA ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆய்வு மேற்கொண்டார். புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் பகுதியில் அமைந்துள்ள பொதுப்பணித்துறையின் குடிநீர் இரவை நிலையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு செய்தார். அப்பொழுது அங்கு குடிநீர் விநியோகம், பொதுமக்களுக்கு செய்யப்படும் குடிநீர் விவரங்கள் குறித்தும் பொது சுகாதாரத்துறை இளநிலை பொறியாளர் நடராஜ் விளக்கம் அளித்தார். மேலும் குடிநீர் வழங்குவதில் பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படக்கூடாது எனவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் பொழுது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் வலையில் சுமார் 6 டன் காணாங்கெழுத்து மீன்கள் சிக்கியதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஏனாமை சேர்ந்த பலேபு போசையா தலைமையில் 3 விசைப்படகுகளில் கடலுக்கு சென்ற மீனவர்கள் வழக்கம் போல மீன்பிடி பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் வீசிய வலையில் ஏராளமான காணாங்கெழுத்து மீன்கள் சிக்கின. மொத்தமாக சுமார் 6 டன் அளவிலான மீன்கள் கிடைத்ததாக கூறப்படுகிறது. வலையில் சிக்கிய மீன்கள் அதிக அளவில் துள்ளி குதித்த காட்சி அங்கிருந்த மீனவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. தொடர்ந்து பிடிப்பட்ட மீன்களை கரைக்கு கொண்டு வரப்பட்டன. இந்த தகவல் பரவியதை தொடர்ந்து புதிய காணாங்கெழுத்து மீன்களை வாங்குவதற்காக ஏராளமான பொதுமக்கள் மீன்பிடி துறைமுக பகுதியில் திரண்டனர். சந்தையில் 1 கிலோ காணாங்கெழுத்து மீன் 70 ரூபாய்க்கு விற்பனையானது. அதிக அளவில் மீன்கள் கிடைத்ததால் மீனவர்களும், குறைந்த விலையில் புதிய மீன்கள் கிடைத்ததால் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்தனர். புதுவை ரெயின்போ நகர் பகுதியில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு செய்தார். அப்பொழுது அங்கன்வாடி மையத்தில் வைக்கப்பட்டிருந்த முதியோர்களுக்கு வழங்கப்படும் பெட்ஷீட், காலணிகள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். அப்பொழுது அங்கு பணியாற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் 5 மாத காலமாக தங்களுக்கு ஊதியம் வரவில்லை எனவும், ஊதியம் கிடைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தனர். அதனை கேட்டறிந்த MLA ஜோஸ் சார்லஸ் மார்டின் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த ஆய்வின் பொழுது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். காரைக்காலில் ஒப்பந்த காலம் முடிந்தும் வீடு காலி செய்யாதவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளிக்கப்பட்டது. காரைக்கால் PK சாலையில் உள்ள தனது வீட்டை வாடகைக்கு எடுத்த ரம்ஜான் பிபி மற்றும் அபுதாஹிர் ஆகியோர் ஒப்பந்த காலம் முடிந்த பின்னரும் வீட்டை காலி செய்யாமல் வாடகை மற்றும் மின் கட்டணத்தையும் செலுத்தாமல் அபகரிக்கும் நோக்கில் செயல்படுவதாக கூறி வீட்டின் உரிமையாளர் இளையராஜா SP அலுவலகத்தில் புகார் அளித்தார். தனது சொத்துரிமையை பாதுகாக்க காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுத்து நீண்டகால பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என அவர் வலியுறுத்தினார்.
கொம்பாக்கம்பேட் அருள்மிகு ஸ்ரீ ஏழிமுத்து மாரியம்மன் கோவிலில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று மக்கள் குறைகளை கேட்டறிந்து வரும் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அதன் ஒரு பகுதியாக கொம்பாக்கம்பேட் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழிமுத்து மாரியம்மன் கோவிலில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அப்பகுதியின் பொதுமக்கள் மற்றும் ஆலய அறங்காவல் குழுவினர் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் தரைத்தளம் அமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கையை கவனமாக கேட்டிருந்த சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் அவர் பேசுகையில் கோவிலை சுற்றி தரைத்தளம் அமைத்தல் உள்ளிட்ட தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தையும் விரைவாக ஏற்படுத்தி தரப்படும் என உறுதியளித்தார். இந்த ஆய்வில் நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்கள், பொதுமக்கள், ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் செல்போன் சர்வீஸ் சென்டர் பூட்டை உடைத்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடிய ஆந்திர மாநில இளைஞரை போலீசார் கைது செய்தனர். புதுவை முத்தியால்பேட்டை லூர்து நகரை சேர்ந்தவர் அசான் அலி. புதுவை முத்தியால்பேட்டை மணிக்குண்டின் அருகே உள்ள செல்போன் சர்வீஸ் சென்டரில் பணியாற்றி வருகிறார். நேற்று முன்தினம் இரவு இவர் கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். நேற்று காலை வழக்கம் போல கடையை திறக்க வந்தபொழுது கடையின் முன்பக்க ஷட்டர் மற்றும் கதவில் பூட்டப்பட்டிருந்த 2 பூட்டுகள் உடைக்கப்பட்டு கடை திறந்து கிடந்துள்ளது. உள்ளே சென்று பார்த்தபொழுது கடையில் பழுது பார்க்க கொடுக்கப்பட்டிருந்த செல்போன்கள் உள்ளிட்டவை திருடு போயிருந்தது. இவற்றின் மதிப்பு 1 லட்சம் ரூபாய் ஆகும். இதுகுறித்து அசான் அலி முத்தியால்பேட்டை போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கடை மற்றும் அருகில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு ஆய்வு செய்து புதுச்சேரியில் தங்கி வேலை செய்யும் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் சதீஷ் என்பவரை கைது செய்தனர். இதன் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மத்திய அரசின் சார்பில் மாணவர்களுக்கு 3 நாள் கைவினைப் பொருட்கள் பயிற்சி முகாம் வில்லியனூரில் தொடங்கியது. பாரம்பரிய கைவினை கலைகள் பாதுகாக்கும் நோக்கில் மத்திய அரசின் சார்பில் இளமையில் கல் என்ற கருத்தை மையமாக கொண்டு பள்ளி மாணவர்களுக்கான 3 நாள் கைவினைப் பொருட்கள் பயிற்சி முகாம் புதுச்சேரி வில்லியனூர் கணுவாப்பேட்டை அரசு பள்ளியில் தொடங்கியது. பத்மஸ்ரீ முனுசாமி உள்ளிட்ட 4 கைவினை கலைஞர்கள் மாணவர்களுக்கு காகித குழு பொம்மைகள், மண்பாண்டங்கள், பனை ஓலை பொருட்கள் மற்றும் தோல் சிற்பங்கள் தயாரிப்பது குறித்து பயிற்சி அளித்தனர். மேலும் கைவினை தொழிலின் முக்கியத்துவம், தொழில் முனைவோர் வாய்ப்புகள் மற்றும் ஏற்றுமதி குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரம்பரிய தொழில்கள் நலிவடையாமல் மாணவர்கள் கற்றுக்கொள்வதன் மூலம் அவை மேலும் வளர்ச்சியடையும் என கைவினை கலைஞர்கள் அபிவிருத்தி ஆணையத்தின் உதவி இயக்குநர் ரூப் சந்தர் தெரிவித்தார். லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுவை காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் மற்றும் வெங்கடா நகர் பகுதிகளில் மக்கள் நலத் திட்டங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் தொடர்பாக நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது ரெயின்போ நகர் பகுதியில் அமைந்துள்ள பூங்காவை பார்வையிட்ட அவர் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களுடன் கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தார். தொடர்ந்து பூங்காவில் உள்ள வசதிகளை ஆய்வு செய்த பொழுது சிறுவர்கள் பயன்படுத்தும் விளையாட்டு உபகரணங்கள் சீதளமடைந்த நிலையில் இருப்பதை கண்டறிந்து அவற்றை உடனடியாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொண்டு வந்த முதியவர்கள் மழைக்காலங்களில் சிரமம் ஏற்படுவதாகவும் நிழற்குடைகள் அமைத்தால் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கோரிக்கை வைத்தனர். அவர்களது கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின் பூங்காவில் நிழற்குடைகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து வெங்கடா நகர் பகுதியில் சாலையோரம் மற்றும் நடைபாதை வியாபாரிகளை சந்தித்து அவர்களின் வியாபார நிலவரம் மற்றும் அன்றாட சவால்கள் குறித்து பரிவுடன் நலன் விசாரித்தார். அப்பொழுது அப்பகுதியில் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்க வேண்டும் என்று பெண் வியாபாரி ஒருவர் கோரிக்கை வைத்தார். அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதியளித்தார். மக்களுக்கு நேரடியாக கலந்துரையாடி அவர்களின் தேவைகள் மற்றும் கோரிக்கைகளை அறிந்து உடனடி தீர்வுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டினின் இந்த ஆய்வு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. புதுவையில் உயர் ரத்த அழுத்த மாத்திரை உட்பட 4 மருந்து விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுவை மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி ஆனந்த கிருஷ்ணன் வெளியிட்டுள்ள உத்தரவில் மேற்கு திரிபுரா, ஆந்திரா மருந்து கட்டுப்பாட்டு நிர்வாகத்திடம் பெறப்பட்ட கடிதம் அடிப்படையில் மும்பை நிறுவனம் தயாரிக்கும் மோக்ஸ் கிளவ் 625, சிக்கிம் நிறுவனம் தயாரிக்கும் குளோவம் 625, பெங்களூரு நிறுவனம் தயாரிக்கும் 625 டியோ என்ற ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள், ஹரியானா யமுனா நகர் மனக்பூரில் உள்ள நிறுவனம் தயாரிக்கும் டெல்மினஸ் என்ற உயர் ரத்த அழுத்த மாத்திரை ஆகியவை தரமில்லாதவை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாத்திரைகளை புதுவையில் விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மருந்தகங்கள் இந்த மாத்திரைகளை உடனடியாக உற்பத்தியாளர் விநியோகஸ்தர்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை சென்னை எழும்பூர் மெமு பயணிகள் ரயில் வரும் 24, 27 தேதிகளில் புதுவை விழுப்புரம் சந்திப்புக்கு இடையில் ரத்து செய்யப்படுகிறது. பொறியியல் பணி காரணமாக புதுச்சேரிக்கு வந்து சேரும் ரயில்களும் புதுச்சேரியில் இருந்து புறப்படும் ரயில்களும் மாற்றம் செய்யப்படுகின்றன.
திருப்பதியில் அதிகாலை 4:10 மணிக்கு புறப்படும் திருப்பதி புதுவை மெமு விரைவு ரயில் வரும் 24ஆம் தேதி 27ஆம் தேதிகளில் விழுப்புரம் சந்திப்பு வரை மட்டுமே இயக்கப்படும். புதுவையில் இருந்து பிற்பகல் 3:35 மணிக்கு புறப்படும் புதுவை சென்னை எழும்பூர் மெமு பயணிகள் ரயில் வரும் 24, 27 தேதிகளில் புதுவை விழுப்புரம் சந்திப்புக்கு இடையில் ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயில் விழுப்புரம் ரயில் சந்திப்பிலிருந்து பிற்பகல் 4:30 மணிக்கு இயக்கப்படும். தென்னக ரயில்வே திருச்சி மண்டல மக்கள் தொடர்பு அதிகாரி வினோத் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு பெட்டிட் செமினார் பள்ளியில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதியில் பெட்டிட் செமினார் பள்ளியில் உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கி சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் குழந்தைசாமி தலைமை தாங்கி இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார். முகாமில் அரசு பொது மருத்துவமனையின் உறுப்பு மாற்று ஒருங்கிணைப்பாளர் தனலட்சுமி முன்னிலையில் செவிலியர்கள் இரத்த தானம் பெற்றனர். இதில் பள்ளியின் மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 30க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று இரத்த தானம் செய்தனர்.